மண்டலமாக, அதாவது வளைவான உருவமுடைய பிம்பத்தோடு கூடிய சூரியன் மண்டலி என்று அழைக்கப்படுகிறான். மடி பூஷாயாம் என்ற தாத்துவினால் மண்டியத்தே அனேன என்ற சமாசத்தை அனுசரித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரமான கௌஸ்துப மணிமண்டலம் என்ற சொல்லினால் சொல்லப் பெறுகிறது. அதனால் அலங்கரிக்கப்பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மண்டலி என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறார். மண்டியத்தே அனேன என்ற சமாசத்தினாலும் ஏஷ ஹேவ ஆனந்தயதி என்ற வேத வாக்கியத்தினாலும் எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களும் பார்க்கப் பெறுகின்ற ஆனந்த மண்டலம் என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது. அந்த ஆனந்தத்தை ராகுவினுடைய சிரஸ் என்பது போல் ஸ்வரூபமாக உடைய நிர்குண பரபிரமமும் மண்டலி என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறது.